என் அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு கதம்ப சாம்பார் வைக்கலான்னு இருக்கிறேங்க. என்னென்ன காய் போடுறேன்னு பார்க்கலாங்களா? கத்திரிக்காய், தக்காளி, வெண்டங்காய், அப்புறம் சர்க்கரைவள்ளி கிழங்கு, முட்டைக்கோஸ், சுரக்காய், உருளைக்கிழங்கு, வாழைத்தண்டு, கத்திரிக்காய், பீர்க்கங்காய், ஒரு 10 காய் வச்சுருக்கிறேங்க. நம்ம இந்த மாதிரி ஒரே காய் போட்டு சாம்பார் வைக்கிறதுக்கு பல காய் போட்டு சாம்பார் வைக்கும்போது பல காயில் இருக்கிற சத்துக்கள் நமக்கு கிடைக்கும், உடம்புக்கும் ஆரோக்கியமாக இருக்குங்க. அதனால் நீ இதை அடிக்கடி செய்வேன். சரி, இன்றைக்கி இதை ஒரு வீடியோவாக போடலாம் அப்படின்னு தான் போடுறேன். இதுக்கு இந்த சாம்பாருக்கு இந்த அளவு ஒரு எலுமிச்சம்பழ அளவு நமக்கு புளி இருந்தால் போதுங்க. இதை ஊற வச்சுக்கலாம். இந்த சாம்பாருக்கு ஒரு பருப்பு ஒரு 100 கிராம் இருந்தால் போதுங்க. கடலெண்ணெய் ஊற்றிக்கிறேங்க. நான் சாம்பார் தாளிக்க ஆரம்பிச்சிடுறேங்க. எண்ணெய் காஞ்சிச்சு. கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாங்க. கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரியுதுங்க. தக்காளி ஒரே ஒரு தக்காளிங்க, ஒரு 10 சின்ன வெங்காயம், ஒரு 10 கறிவேப்பிலை போட்டுக்கலாம். தக்காளி ஒரு பாதி மசுங்குனா போதுங்க. இப்போ நம்ம காய்கறி எல்லாம் போட்டுக்கலாம். நான் இதில் ஒரு 10 ஐட்டம் காய் போட்டிருக்கிறேங்க. அதெல்லாம் ஒரு வதக்கலாங்க. இப்போ இது கூட ஒரு டீஸ்பூன், இந்த டீஸ்பூனில் மஞ்சள் தூள், இதுக்கு தேவையான அளவு உப்பு, தனி மிளகாத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன், கொத்தமல்லி தூள் 1 டீஸ்பூன், வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாப்பொடி 1 டீஸ்பூன். இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. காய் ஓரளவுக்கு ஒரு வெந்துக்குச்சுங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு 5 நிமிஷம் வேகட்டுங்க. காய் பாதி வேக்காடு வெந்துக்குச்சுங்க. இப்போ இந்த டைமில் புளியை ஊற்றிக்கலாங்க. ஏன்னா ஒரு சிலர் இறக்கிறப்ப தான் புளியை ஊற்றுவாங்க. நம்ம கொஞ்சம் பாதி காய் வேக்காடு வெந்ததுக்கப்புறம் நம்ம புளி ஊற்றினா அந்த புளி தண்ணியோடு சேர்ந்து இந்த காய் வேகும்போது அந்த காய் சாப்பிடும்போது இன்னும் டேஸ்ட்டாக இருக்குங்க. இது ஒரு 2 நிமிஷம் மட்டும் கொதிக்கிட்டுங்க. ஒரு 2 நிமிஷம் புளி தண்ணியில் வெந்துருச்சுங்க. ரொம்ப நேரம் வேக விட வேண்டாம். இப்போ நான் பருப்பு ஊற்றிக்கிறேங்க. பருப்பு கொஞ்சமாக விளக்கெண்ணெய் ஊற்றி 1 டம்ளர் பருப்புக்கு 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றி ஒரு 3 விசில் விட்டு எடுத்து வச்சிருக்கிறேங்க. இப்போ அதை ஊற்றிக்கலாம். இதை ஊற்றி ஒரே ஒரு கொதி வந்ததுன்னா போதுங்க. நம்ம சாம்பார் நமக்கு இப்போ சூப்பராக வந்துருச்சுங்க. இப்போ இதில் கொத்தமல்லி தழை, ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு இறக்கிடலாங்க. இது கூட ஒரே ஒரு டீஸ்பூன் துருவின தேங்காய் அப்படியே போட்டுக்கலாங்க. நல்லாயிருக்கும். நீங்கள் இது செஞ்சு பாருங்கள். இந்த தேங்காய் துருவல் போட்டு பாருங்கள். சாம்பார் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நமக்கு கதம்ப சாம்பார் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. ஏதாவது விசேஷ நாட்களில் தான் எல்லா காயும் போட்டு செய்யணுங்கிறது இல்லைங்க. நம்ம ரெகுலராகவே நீங்கள் ஒரு காய் மட்டும் சாம்பார் வைக்காமல் இந்த மாதிரி எத்தனை நம்மக்கிட்ட எவ்வளோ காய் இருக்குதோ, 2 வகையான காயா 3 வகையான காய், எவ்வளோ காய் இருந்தாலும் சரி போட்டு வைங்க. இன்றைக்கி எனக்கு 10 வகையான காய் இருந்துச்சு. வாழைத்தண்டு போட்டிருக்கிறேன், சர்க்கரைவள்ளி கிழங்கு போட்டிருக்கிறேன், கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கிறேன். அதெல்லாம் போட்டால் டேஸ்ட் அட்டகாசமாக இருக்குங்க. நீங்கள் ஒரு முறை இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.